செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். சங்கீதம் 136 வசனம் 1-3 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை நிறைந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். கைகளை தட்டி நாம் பாடுவோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீ துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்கு உரியவர் நீர் ஒருவரே சுவாமி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில கூட தகப்பனே, இந்த ஒரு வார காலமாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக, பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தீர், எங்களை காத்தீர், எங்களை நடத்தினீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்க இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனதார ஆண்டவரே உம்மை சேவிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒரு வார காலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் வேலைகளில் எங்களை போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்துக்கொண்டே, எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போதும் காத்துக்கொண்டே, வேலைக்கு போகும்போதும் உடைய பாதுகாப்பு அதிகமாக இருந்தது, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் நீ நல்ல பாதுகாப்பு கொடுத்தீர், அதுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை இந்த காலை வேளை மனதார நாங்கள் நன்றியோடு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்திலையும் பாட்டு நடத்துகிற மகனை உடைய ஆவியினால் நிரப்பி அவனை நீர் மூடிக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இசைக்கறி வாசிக்கின்ற பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருந்து அவர்களையும் நீ தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தியை கொண்டு வந்திருக்கிற டிக்கன் ஜான் கண்ணாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மகனையும் உடைய ஆவியினால் நிரப்பி இன்றைக்கு உடைய சத்திய வசனத்தை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை நீ தயவாய் மன்னிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவங்க சுவாமி, நீர் குறைகளை நிறைவாக்குகிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே ஆவியோடு நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பலன் கொடுக்க, கிருபை கொடுக்க ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றியோடு உம்மை நாங்கள் சேவிக்க எங்களுக்கு உதவி தாங்க சுவாமி. ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோன்னு போகாத படிப்பு கர்த்தாவே, உம்முடைய முழு சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனம் திரும்பினவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வீடு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அதை எங்களுக்கு நீர் உணர்த்தி ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, அதுக்காக உங்க கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையால் மூடிக்கொண்டு வழி நடத்துகிறீர், அதுக்காக நன்றி. இதோ இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே இந்த ஆராதனை முற்றிலும் முடிய நீரே வழி நடத்தும்படி இயேசு நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். அடுத்த பாடலாக கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது அந்த பாடலை நாம் பாடுவோம். Yeah.
நீதிமொழிகள் 21ஆம் வசனம் வசனம் 1 துவங்கி 16ஆம் வசனம் வரை நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 780. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 16 வரை. எப்படியாக மாறி மாறி வாசிப்போம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போலிருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு பதகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பல்கடிக்கும் பட்டு போவார்கள். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் போதிக்கும்படுவது அறிவடைவான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். சேர்ந்து வாசிப்போம். தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் காவலிப்பார். தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உளுத்திரா காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் நம் ஆராதனை காலத்து வந்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே பாடலை நாம் பாடுவோம். Thank
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடு சோஸ்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை நீ காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காணிக்கையை எடுத்து பயன்படுத்தும் சபை தலைவர்களையும் நல்ல ஞானத்தை கொடுக்கலாம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நாம் போதக ஜெபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஜெப சிந்தையோடு உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு இந்த பாலை நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். Thank
கண்களை மூடி நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆண்டவராகிய இயேசுவே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இல்லாம இந்த நாட்களை நாங்கள் நிச்சயமாக கடந்து வர முடியாது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு புதிதாய் இருப்பது மாத்திரமல்ல, எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபையையும் தயவையும் ஏற்ற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வார காலமாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல, எங்களுடைய சரீர பலவீனத்துல, எங்களுடைய குடும்பத்தின் போராட்டத்துல நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை நடக்க செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் எங்களுடைய வழி பயணங்களை நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இந்த மோசமான உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ளவும், பாவத்திலே நாங்கள் விழுவாதபடி ஒவ்வொரு நேரமும் உடைய ஆவியினால் எங்களுக்கு உணர்த்தி உம்முடைய சித்தத்தை செய்கின்ற தேவ ஜனமாக எங்களை இதுகாரம் வரை நடத்தி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடு இந்த காலை ஆராதனை நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக உடைந்த உள்ளத்தோடு காயப்பட்ட இருதயத்தோடு உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய உள்ள திரியங்களை நீர் ஆராய்ந்து, ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் உம்முடைய சமாதானம், எங்கெங்கெல்லாம் உம்முடைய கிருபை எங்களுக்கு குறைவாக இருக்குதோ அந்த இடத்தில் எல்லாம் உம்முடைய பூர்ண சமாதானத்தை கொண்டு இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எங்களை நீர் நிரப்பி, ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, தேவனுடைய தரிசனத்தை கண்டவர்களாக வீடு திரும்ப எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய கிருபையை நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை நடத்தி வந்தது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சபைகளை நீர் காத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து சபையில ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செயல்படுத்த ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்கள், குறிப்பாக இன்றைக்கு ஆராதனையில ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஏறெடுக்கப்பட
நீ தொடர்ந்து இந்த ஆராதனையிலே இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அடுத்த வாரம் எங்களுடைய சபையின் ஆண்டு விழா நிறைவை நாங்கள் நினைவு கூறவிருக்கிறோம். கர்த்தர் இப்படியாக கிருபையாய் உளுத்தராம் சபையை நீர் இதுகாரம் வரை காத்து சபையாரை நீர் நடத்தி வந்த தயவுகளை நாங்கள் வருகின்ற வாரம் ஆராதனையின் மூலியமாக கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்த அந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனையிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் கனப்படுத்த எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் செய்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்ட எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக செய்து முடிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய தாசன் பாஸ்டர் எபினேசர் மோகனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த மகனுக்கு ஆண்டவரே ஆவினால் நீர் அவரை நடத்தி ஏற்ற செய்தியை நீர் எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வியாதிஸ்தற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பலவீனப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு தயவாய் இருந்து சரீரத்துல வேண்டிய சுகத்தை கர்த்தர் கட்டளையிட, சரீரத்திலே வேண்டிய பலத்தை கர்த்தர் கட்டளையிட, ஆண்டவரே மருந்தின் மூலியமாக டாக்டருடைய ஆலோசனையின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய வியாதி எங்களுக்கு ஒரு தடையா இருக்காதபடி, கர்த்தரை தேடுவதற்கு எங்களுடைய பலவீனம் தடையா இருக்காதபடி, கர்த்தரை தேடுவதற்கு எங்களுடைய சரீர பலவீனம் ஒரு சாக்கு போக்காக இருக்காதபடி ஆண்டவரே எப்படியாக பவுலுக்கு சரீரத்திலே நீர் கொடுத்த அந்த பலவீனத்தை முன்னிட்டு என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களும் பலவீனப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே உடைய கிருபை என்னை இதுகாரம் வரை நடத்தியது என்று சொல்லக்கூடிய மனதை நீர் தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாலிபர்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த போராட்டமான உலகத்தில் கர்த்தரை உடைய ஞானத்தை பெற்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் இந்த உலக ஆசைகளுக்கும் உலக பேரின்பங்களுக்கும் தங்களை அர்ப்பணிக்காதபடி ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கென்று தியாகம் செய்து வாழ, வாழ்க்கை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர் முகாமுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இதுகாரம் வரை எல்லா ஏற்பாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். பண தேவையும் நீர் சந்தித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பாஸ்டர் சோதமன் ராஜாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாசனை பயன்படுத்தி வாலிபர்களுக்கு வேதாகமும் வாலிபமும் என்ற தலைப்பிலே நல்ல ஒரு செய்தியை வழங்க மகனையும் நீ தொடர்ந்து ஆயத்தப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சர்ச்சில் நடக்கின்ற செமினாருக்காக செபிக்கிறோம். அந்த செமினாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கின்ற இடத்துல எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் காணப்பட ஐக்கியத்திலே கலந்து கொள்ள தொடர்ந்து சபையாருக்கு இரக்கம் பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கு திருச்சபையில நடக்கின்ற ஊழியங்கள் குறிப்பாக உளுத்தராம், புக்கேடிண்டா, கூலாய், கமாஸ், பெத்லேம், சிங்கப்பூர்ல நடக்கின்ற எல்லா ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பேசப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை மக்களுக்கு ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு போகுதற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய சகல பலவீனங்கள், தப்பிதங்கள், பாவங்களை மீது தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம் இந்த ஆராதனைக்கு தடையா இருக்காதபடி பரிசுத்தாவின் உதவியோடு கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்ய கிருபை பாராட்டும். மத்தியில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை நீர் அமைதிப்படுத்தும். கர்த்தரை தொடர்ந்து நாங்கள் முழு மனதோடு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வாரம் பிறந்த நாளே நினைவு கூறுகின்ற
சகோதரி அக்னஸ்காக செபிக்கிறோம். சகோதரர் மகேந்திரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தம் போல நடத்த, வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகின்ற பிள்ளைகளாக அவர்களுடைய வாழ்க்கையின் பிரயாசத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களையும் கர்த்தருக்கு முன்பதாக இறக்கி வைத்து, ஆண்டவரே தொடர்ந்து உமக்கு சேவை செய்ய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழிநடத்துமாறு இயேசுவின் வல்லநாமத்தின் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். புதிய ஏற்பாட்டின் பக்கம் 314வது அதிகாரம், 314வது பக்கம், 3வது அதிகாரம், 13 தொடங்கி 18 வரை. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சம்பவத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாத இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் தௌலீக சம்பந்தத்தினாலும் ஜென்ம சுபாவத்திற்கு கூறியதும் பொய்த்தனத்துக்கு கடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் ரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கிரியைகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறதுனாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. மீண்டுமாக இந்த யாக்கோபின் புஸ்தகத்துல நாம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் தொடர்ந்து படிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஞானத்தை குறித்தான ஒரு படிப்பினை நமக்கு பொதுவாகவே நாம பிள்ளைங்க பரீட்சைக்கு போகும்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, கடவுள்கிட்ட ப்ரே பண்ண, கடவுள் உனக்கு ஞானத்தை கொடுக்கணும். செய்யறோம்ல, படிக்கின்ற பிள்ளைகளுக்கோ ஞானத்துக்காக நீ ப்ரே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சண்டே ஸ்கூல் இருக்குதா? சரி. இன்றைக்கு இந்த ஞானமும் அறிவும், the wisdom and knowledge, இது ரெண்டும் நம்ம எவ்வளவு தொலைவு நம்ம புரிஞ்சு இருக்கிறோம்னு நம்மளே இன்னைக்கு ஆராய்ச்சி இருக்கிறோம். ஞானமும் அறிவும் ரெண்டுமே வித்தியாசமானது. அறிவுள்ளவன் எல்லாருமே ஞானவான் அல்ல. ஞானமா இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளி இல்லை. அதிகமா நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாம் விஸ்டமா செயல்படுறது இல்லை. அதே மாதிரிதான் விஸ்டமா இருக்கிறவங்க எல்லாம் பொதுவாகவே ரொம்ப படிச்சவங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனாலதான் இப்படி சில சமயத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய சம்பாஷணையில இப்படியா நம்ம சொல்லுவோம்.
அறிவு இருக்குது, ஆனா ஞானமா செயல்பட தெரியல. இன்னொரு வார்த்தை இப்படியாக நம்ம வந்து சொல்லுவோம், படிச்ச சொல்லி இருப்பீங்க நீங்களும். படிச்சிருக்கான், ஆனா ஞானமா செயல்பட தெரியல. ஞானம் அறிவு என்றால் முதலாவது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். அறிவுனா ஒரு காரியத்தை குறித்து தெரிஞ்சு வைக்கிறது. அந்த காரியத்தை குறித்து நீங்க படிக்கும் பொழுது அதை தெரிஞ்சு அந்த காரியம் என்னத்துக்கு செயல்படுத்துவது, என்னத்துக்கு செயல்படும் என்று அதனுடைய செயல்பாடை நீங்களும் நானும் உணர்ந்து இருக்கிறது தான் அறிவு. இப்ப இந்த மைக் எடுத்துக்கீங்க, ஓகே? இந்த மைக், ஓகே? இது பேர் என்னது சொல்லுங்க எல்லாரும். இப்ப நான் மைக் சொன்னனால நீங்க சொல்றீங்க, ஏன்னா இதோட பேர் மைக்குனால நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து நாலேஜ், சரிங்களா? இப்ப இந்த மைக் வந்து எதற்கு பயன்படுத்தும், அதனுடைய தன்மை என்ன என்று நான் தெரிந்து வைத்துக் கொள்ளும் போது அது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதனுடைய எஃபெக்ட்ஸ், அதனுடைய செயல்பாடு குறித்து நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். புரியுதா இது வரையும்? ஓகே. அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் இது பேரு மைக்கு, இது எங்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், இது என்னத்துக்கு பயன்படுத்துவோம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து அறிவு. ஞானம் என்று சொல்லும் பொழுது இது எங்க பயன்படுத்தணும், எப்பொழுது பயன்படுத்தணும் என்று தெரிந்து கொள்வதுதான் ஞானமான செயல்பாடு. இப்ப நாங்க குறிப்பிட்டு முன்னுக்கு நின்று நான் பேசுற போது எனக்கு இந்த மைக் அவசியம். ஏன் இந்த மைக் அவசியம்? என்னுடைய குரல், என்னுடைய சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமா விளங்குறதுக்கு தான் இதனுடைய பயன்பாடு. அப்ப நான் ஞானம் இல்லாமல் நான் வந்து செய்யப்பட்டேன்னா நான் என்ன செய்வேன், இந்த மைக்கை நான் யாருக்கிட்ட எல்லாம் நான் போய் பேசும்போது அந்த மைக் வச்சு நான் பேசுவேன். அது வந்து ஞானமான செயல் இல்லை. அப்ப இதனுடைய செயல்பாட்டை வந்து தவறா நம்ம வந்து யூஸ் பண்ண பொழுது அது வந்து ஞானமற்றது நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப முதலாவது அறிவும் ஞானத்தையும் அதை முதலாவது நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே அறிவு இருக்கு. அறிவு இருக்கா? இருக்கு. மூளை இருக்கிறவனுக்கு எல்லாம் அறிவு இருக்கணும். ஓகே, அதுதான் மூளையுடைய செயல்பாடு. ஆனா எல்லாருமே ஞானம், அதாவது இந்த அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஞானமா செயல்படுறத ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம வந்து பார்க்கணும். அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, சில சமயத்துல காரியத்தை நம்ம வந்து தெரியும், இதுதான் காரியம், இதுதான் இதனுடைய செயல்பாடு, அதை குறித்தான எல்லா விதமான தகவலும் நமக்கு தெரிஞ்சு அது எந்த இடத்துல எப்பொழுது பயன்படுத்தணும்னு பல நேரத்துல அந்த ஞானம் வந்து அந்த விஸ்டம் வந்து நமக்கு இல்லாம போகிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப யாக்கோபு வந்து இந்த புஸ்தகத்துல இந்த ஞானத்தை குறித்து பேசும் பொழுது, இந்த திருச்சபைக்கு வந்து எழுதும் பொழுது திருச்சபை என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை குறித்து பேசுறாரு. இன்றைக்கு திருச்சபையில தேவ பிள்ளைகள் வந்து தேவனை குறித்து தெரிந்து வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துவத்தை குறித்து தெரிந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஞானமா செயல்படுற அந்த நேரம் வரும் பொழுது அந்த தெய்வீக ஞானத்தின் ஈடாக செயல்படுறது இல்லைன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அறிவு என்று நான் முதல் சொன்னேன், தகவலை நாம் படித்து தெரிந்து கொள்வது. அதை வந்து நம்மளோட படிப்பனையா இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை முறையில நடைமுறையில அந்த காரியத்தை நாம் செயல்படும் பொழுது அது நமக்கு இருக்கக்கூடிய
அறிவு. ஞானம் என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்தை எப்பொழுது எங்கே சரியான நேரத்தில் யாரிடத்துல அதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு கொள்வது தான் ஞானம். அப்ப யாக்கோபு அதுதான் திருச்சபையில அவர் சொல்லும் பொழுது, இந்த திருச்சபையில என்ன நடக்குதுன்னா, விசுவாசிகள் ஞானம் இல்லாமல், அதாவது தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற ஞானத்தை திருச்சபையிலே செயல்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தை கொண்டு, என்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணலாம். பேசுறவங்க எல்லாம், பேச்சு திறமை உள்ளவர்கள் எல்லாமே பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய சத்தியத்தை, தேவன் விரும்புகின்ற பிரகாரம் தேவனுடைய ஞானத்தை பெற்று அதை பேசுவது, அது ஒரு வித்தியாசமான செயல்பாடு. இன்றைக்கு சபையில கிறிஸ்துவர்கள் குறிப்பாக நமக்கு பெற்ற அறிவை வைத்துதான், நமக்கு இருக்கக்கூடிய திறமையை வைத்துதான், நமக்கு கிடைத்த தகவலை வைத்துதான் இன்றைக்கு திருச்சபையில நீங்களும் நானும், குறிப்பாக இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைய, உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்க தெய்வீக ஞானத்தை பெற்று இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்தையோ, உங்களோட வேலைகளையோ, உங்களோட ஊழியங்களையோ நீங்க செய்யறீங்களா? இல்ல எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த அறிவு இருக்குது, எனக்கு இந்த அனுபவம் இருக்குது என்று அதை வைத்து இன்றைக்கு திருச்சபையில ஊழியமோ குடும்பத்தை நடத்துகின்ற விதமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களோட தொழிலா இருக்கலாம். இன்றைக்கு எதையை சார்ந்து இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செயல்படுத்துகிறோம்? நம்மளுடைய அறிவை கொண்டு இன்றைக்கு நம்ம வாழ்றோமா, இல்ல கர்த்தருடைய ஞானத்தை பெற்று நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்கிறோம்? 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுளுடைய ஞானம் என்று நம்ம சொல்லும் பொழுது, நான் கடவுளிடத்திலே ஞானம் பெற்று, பாருங்க சாலமோன் என்னத்த கடவுள்கிட்ட கேட்கிறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். சாலமோன் ராஜா, ஓகே, ராஜா என்று சொல்லும் பொழுது அவருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது இல்லையா? அவரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணார்னா அவர் முன்னுக்கு ஆட்களும் பாடி கார்டோ இல்ல யாரும் நிக்கலாம். எல்லா வசதிகளும் எல்லா ஆஸ்தியும் படைத்த சாலமோனுக்கு இப்ப நீங்க கேட்கலாம், என்னத்துக்கு அவருக்கு ஞானம் கேட்கிறாரு கடவுள்கிட்ட? சிந்திச்சிருக்கோமா நம்ம? ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல எல்லா வசதியும் எனக்கு இருக்கு, ஓகே, நான் நல்ல ஒரு வேலை செய்யறேன், எனக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்கு, அழகான ஒரு வீடு இருக்கு, அழகான ஒரு கார் இருக்கு, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, பிள்ளைங்க நல்லா வாழ்றாங்க. என்னைக்காவது நீங்களும் நானும் நினைச்சிருக்கிறோமா, இந்த வசதிகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நம்ம என்னைக்காவது கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும், பொதுவா நம்ம கேட்கறது. ஏன்னா தெய்வீக ஞானம் அது வித்தியாசம் பெற்றது. இன்றைக்கு நம்மளுடைய திறமையை வைத்துதான், நம்மளுடைய அறிவை வைத்துதான், நம்மளுடைய வசதிகளை வைத்துதான், நம்மளுடைய ஆஸ்திகளை வைத்துதான், நம்மளுடைய படிப்பை வைத்துதான் பொதுவான நேரத்தில் இன்றைக்கு நம்மளுடைய சபையையும் குடும்பத்தையும் நம்ம நடத்துறோம். அப்ப ஞானம் என்று எனக்கு வேணும்னா 3 காரியம், இந்த ஞானத்தில் வரக்கூடிய 3 செயல்பாடை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்.
உங்களுக்கு உண்மையிலே இன்னைக்கு தெய்வீக ஞானம் இருக்குதா இல்லையான்னு இந்த 3 காரியத்திலிருந்து நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க முடியும். முதலாவது, தெய்வீக ஞானம் உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா அது என்ன வெளிப்படும்னா, முதலாவது, a true wise person will humble himself. உண்மையான ஞானம் உள்ளவன் தன்னை தாழ்த்துவான். உண்மையான ஞானம், அந்த உண்மையான ஞானம் என்று சொல்லும் பொழுதே தேவனுடைய ஞானத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் அவன் என்ன அவன் வெளிப்படுத்துவான்னா, தன்னையே தான் தாழ்த்தி கொள்ளுவான். ஏன் தன்னையே அவன் தாழ்த்தி கொள்ளுவான்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவும் அவனுக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் அவனுடைய வாழ்க்கை நடத்துவது அல்ல, ஆனா தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை, அந்த பகுத்தறிவு எனக்கு இருக்கிறபடினால்தான் என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துகிறேன், சபையில நான் ஊழியம் செய்கின்றேன், சபையில காரியங்களை நான் செயல்படுத்துகிறேன் என்று அவன் என்ன செய்யறான்? அவனை அறியாமலே இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தது, கடவுள் எனக்கு போட்ட ஈவு என்று அவன் உணரும் பொழுது தன்னுடைய தாழ்மைத்துவத்தை வெளிப்படுத்து. தெய்வீக ஞானம் உள்ளவங்க தன்னையே தாழ்த்துவாங்க. அவன் ஒருவேளை பெரிய படிப்பு படிச்சிருக்கான், ஊழியம் செய்யறவங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல. சில ஊழியக்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, ரொம்ப தாழ்மை. அந்த கடவுளுடைய ஞானத்தை, கடவுளுடைய குணாதிசயங்களை தங்களோட வாழ்க்கையில அப்படியே வெளிப்படுறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்டவங்களை நீங்க கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க. நான் தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவர்களை நான் குறித்து நான் சொல்றேன், கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் தங்களுடைய படிப்பு தான், தங்களுடைய மாஸ்டர்ஸ் தான், தங்களுடைய டிகிரி தான் அந்த இடத்துல வெளிப்படாம தன்னை தாழ்த்தி அவர்கள் அந்த தெய்வீக ஞானத்தை செயல்படுத்துறத நம்ம பார்ப்போம். அதுக்கு சரியான பெர்ஃபெக்டான உதாரணம் நம்ம சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இந்த பாவியாகிய உங்களுக்காக, எனக்காக, இந்த பூலோகத்துக்காக தன்னுடைய அந்தஸ்தும் தன்னுடைய ஞானத்தையும் எல்லாத்தையும் விட்டு இந்த பூமிக்கு அவர் வர்றதை நம்ம பார்ப்போம். தாழ்மை தெய்வீக ஞானம் உள்ளவனிடத்துல வெளிப்படும் என்று நம்ம உணரணும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தாழ்மை இருக்குதா? ஹம்பல் என்று சொல்லும் பொழுது ஹியூமனிட்டி, யாரை பார்த்தாலும் அது ஒரு மன உருக்கம். சர்ச்சுக்கு வர்றவங்களை மாத்திரம் அல்ல, வெளியே பார்த்தாலும், அபிசுவாசியை பார்த்தாலும், எந்த மதஸ்தார பார்த்தாலும் அந்த இயற்கையா அந்த ஹியூமன், நான் ஹியூமன், இன்னொரு ஹியூமனை பார்க்கும் பொழுது அந்த அந்த தாழ்மை, அந்த மனதுருகள் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குது. மலையகரனை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்னை உட்பட தான் நான் சொல்றேன். என்ன சொல்லுவோம் அவனை பார்த்தா?
ரொம்ப யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்களாம் விட்டுட்டீங்க போல இருக்கு சொல்றது. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மலாய்கரனை பார்த்தா நாட்டான், சீனவர்களை பார்த்தா சடையன். யாருங்க அந்த பேர் வச்ச? ஓ, அவன் நம்மள வந்து பார்த்து சொல்றான். அது 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 நீ பேசாத. நீ எந்த நிலையில இருக்கிறியோ, மற்ற ஒரு உயிர்வுனை, மற்ற ஒரு ஹியூமன், மற்ற ஒரு மனுஷனை வந்து நீ பார்த்து நீ வந்து மதிக்கக்கூடிய நிலையில நீ வந்து இல்லைன்னா, you cannot say that you have a godly wisdom. தெய்வீக ஞானம் உள்ளவன், ஏன்னா கடவுள் வந்து இந்த பூலோகத்துல எல்லா மனுஷனுக்காக தான் வந்தார். சில சமயத்தில் நம்முடைய கருத்து வேறுபாடு இருக்கு, சபையில நம்மளுடைய ஊழியத்துல வேறுபாடா இருக்கலாம், நமக்கும் இன்னொரு சபைக்கும் ஊழியங்கள் வேறுபாடாக இருக்கலாம், நமக்கும் மற்ற ஊழியர்களோட கருத்து வேறுபாடாக இருக்கலாம். நான் அடிக்கடி எங்க வீட்டுல நான் வந்து சொல்லுவேன், எந்த ஒரு காரியம் வந்தாலும் இந்த ஒரு காரியம் மட்டும் யோசிச்சு பாருங்க, என்ன அது அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், we are all going to the same heaven. ஒரே பரலோகத்துக்கு தான் நீங்களும் நானும் போவோம். தெய்வீக ஞானம் பெற்றவன் தன்னை தானே தாழ்த்தி கொள்வான். நம்மளுடைய திறமைகளையும் நம்மளுடைய ஆஸ்திகளையும் வெளிப்படுத்தி நாம் செய்வது இட்ஸ் நாட் a humility. அது வந்து தாழ்மைக்கு அறிகுறி அல்ல. தாழ்மை உள்ளவன், தெய்வீக ஞானத்தை பெற்றவன் தன்னை தானே எல்லா ரீதியிலையும் தன்னை தாழ்த்தி கொள்வான். அது வந்து ஊழியமா இருக்கட்டும், சமுதாயத்திலயா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கட்டும், எல்லா ரீதியிலும் தன்னை வந்து அவன் தாழ்த்துறத நம்ம வந்து பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாக சொல்லுது. வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள்கள். என்றைக்குமே இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பெருமைப்படுவது, நான் கூட படிச்சிருக்கிறேன், எனக்கு அதிக திறமை, எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, ஓகே, நான் யூத்திஎம்ல படிச்சேன், நான் வேற என்னது ரைஃபிள்ஸ்ல படிச்சேன், நான் என்டியூல படிச்சேன், நான் ஐடில படிச்சேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சேன், அதனால எனக்கு நிறைய அறிவு இருக்கு, அதனால நான் சொல்லுகின்ற காரியம் வந்து ஞானம் உள்ளது என்று நம்ம வந்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சவங்களுடைய வாழ்க்கை கூடிய இன்னைக்கு தரமட்டமா போயிருக்கு. சாதாரண கம்யூனிட்டி காலேஜ்ல படிச்சவனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு தேவனுக்கு பிரியம் உள்ள வாழ்க்கையா இன்னைக்கு வாழுகின்ற தேவ பிள்ளைகளும் இருக்கின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால் நமக்கு பெற்ற அந்த அறிவுனால நம்ம வந்து பெருமை பாராட்டாதபடி, எந்த நிலையில நம்ம வந்து இருந்தாலும் பெருமை பாராட்டாதபடி நம்மை தாழ்த்துகின்றவர்கள் தான் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:2 இப்படியாக சொல்லுது. அது வாசிங்க. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் இலட்சியம் வரும். அகந்தை வந்தால் என்ன வாசிங்க? அகந்தை வந்தால் இலட்சியம் வரும். சார்ந்த சென்றவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அகந்தைன்னா என்னது? பெருமை. ஒருத்தனுக்கு பெருமை வந்துருச்சுன்னா நம்ம மொழியில சொல்லுவேன் என்னது, அத்தராத்திரில காரணம்
ஞானம் இல்லாம சூழ்நிலை இல்லாம தன்னை தானே பெருமையா வெளிப்படுத்துறது. பாசமணி அடிக்கடி ஒரு சொல்லுவாரு, பேச்சில ஹீரோ, செயல்ல ஜீரோ. ஒண்ணுமே இருக்காதுங்க தன்னுடைய வாழ்க்கையில, ஆனா பெருமையா. அந்த வசனம் 2வது பகுதியில் என்ன சொல்லுதுங்க? இல்ல வாசிங்களா? மறுபடியும் வாசிங்க. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்மை சிந்தனை உள்ளவங்க இடத்துலதான் ஞானம் உண்டு. அப்ப இன்னைக்கு உங்களுடைய இடத்துல பெருமை இருக்கா, தாழ்மை இருக்கா? முதலாவது. இரண்டாவதுக்கு, இந்த தெய்வீக ஞானம் உள்ளவர்கள், தெய்வீக ஞானம் பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படும்னா, wisdom is gracious. A true wise person will not boast himself. இது இன்னைக்கு திருச்சபையில நிறைய நடக்கிறத பார்க்கணும். கிறிஸ்துவர்கள் மத்தியில தன்னை தானே பெருமையா பெருமையா, என்ன பாரு, அப்பா அடிக்கடி சொல்லுவார், என்ன பாரு, அழகா பாரு, ஸ்டைல பாரு அப்படின்னு. ஆனா எல்லாமே ஜீரோ. தங்களை வெளிப்படுத்துவதற்காக, தங்களை மேன்மை பாராட்டுவதற்காக முன்னிருந்து காரியத்தை செய்யணும். மத்தவங்க செஞ்சா நான் வரமாட்டேன், மத்தவங்க செஞ்சா நான் ஈடுபட மாட்டேன், நான் செய்யணும். ஐ மஸ்ட் ஸ்டாண்ட். மோசே மாதிரி அந்த கோலை நான் தான் பிடிக்கணும். தலைமைத்துவத்துக்காக போராடுவதோ சண்டை போடுவதோ இன்னைக்கு திருச்சபையில நிறைய நடக்குது. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நீங்களும் நானும் இன்னைக்கு அதுக்கு இடம் கொடுக்கலன்னு நீங்களும் நானும் கிருபையா வாழ முடியும். ஏன்னா அதை பாடினது போல கிருப 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 நம்ம பாடலாம், ஒரே முடியும் கிருப கிருப கிருப. ஆனா அது சண்டே தான் பாடணும். மத்த நாள் ஆண்டவரே என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து. உண்மையான ஞானம் உள்ளவன் தன்னை படிக்க மேன்மை பாராட்ட மாட்டான். அவன் இடத்துல ஒன்னும் இல்லை. ஓகே, அவன் போஸ் பண்ண மாட்டான். ஓகே, நான் பாஸ்டர், நான் இந்த சர்ச் பாஸ்டர் தெரியுமா, பாஸ்டர் பாஸ்டர். நான் டிக்கன் 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 டிக்கன். நான் யூத்துக்கு தலைவன் தெரியுமா. ஜான் சிரிக்கிற ஜான் என்னைக்காவது சொல்லிருக்கேன் நான் கோல் நம்பர்ல படிக்கிறது தெரியுமா, கோல் நம்பர் போஸ் பண்ண மாட்டான். எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன சொல்லணும், என்ன பகிர்ந்து கொள்ளணும்னு ஞானம் பெற்றவங்க தான். அத சில பேர் பாருங்க, உங்களை குறித்தும் உங்களுடைய குணாதிசயத்தை குறித்து நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம். நம்மளுடைய சம்பாஷணையில, நம்மளோட கம்யூனிகேஷன்லயே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். நீ சொல்ல வேணாம். ஆனா சில பேர் தங்களுடைய சம்பாஷணையில அதை சொல்றத நம்ம பார்க்கணும். சோ என்ன நீ சொல்ற, அதெல்லாம் நீ உன்னுடைய திறமையினால, உன்னுடைய வசதினால, உன்னோட உழைப்புனால நீ பெற்றுக்கொண்டத நீ அந்த இடத்துல நீ சொல்ற. பாஸ்டர் சோலமன் ராஜா கேம்ப் வராரு, செமினார்ல பேச போறாரு. சின்ன வயசு தான் அவருக்கு, 37 வயசு. அவரோட நான் இப்ப ஒரு வாரமா நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கேம்ப குறித்து.
அவர்கிட்ட பேசும்போது அவர் 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 குறித்து நான் பெருமையா பேசுறேன்னு நான் சொல்லல, அவ்வளவு தாழ்மையா பேசுறாரு. அவரு சரிசமமா, அப்கோர்ஸ் என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தாரு, நிச்சயமா அவருக்கு தெரியும் அவரை விட எனக்கு வயசு கூட. ஒருவேளை அதனால இருக்கலாம். ஆனா அவருடைய பேச்சிலையும் அவரோட மெசேஜ்லயும் நான் பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன். ஆனா அவர் என்ன படிப்பு படிச்சிருக்கிறாரு தெரியுமா? நிறைய படிச்சிருக்கிறார். வேதாகம கல்லூரியிலேயே நிறைய டிகிரி முடிச்சிட்டாரு. நம்மளுடைய போன வருஷம் கேம்ப் ஸ்பீக்கரை பார்த்தீங்களா? என்னமோ கம்பத்திலேருந்து வந்த மாதிரி இருக்கு. அவரோட செயல் பார்த்தா, அவரோட பேச்சு, நம்மளோட வாழ்க்கையில அந்த தாழ்மை, அந்த பெருமை தெய்வீக ஞானம் இல்லைன்னா அது எல்லா இடத்துலயும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. வாசிங்க பிரசங்கி 10:12. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அமைய விழுங்கும். ஞானம் உள்ளவன், வாசிங்க, ஞானம் உள்ளவன் ஞானி. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், தயவு உள்ளவன், மற்றவங்க இடத்துல தயவு காட்டுறது. ஞானம் உள்ளவன், தெய்வீக ஞானம் பெற்றவன், மற்றவங்களை தயவா பார்க்கிறது, இரக்கமா பார்க்கிறது. ஐயோ கடவுள் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனா அவங்க அந்த நிலையில இல்லையே, அவங்கள கீழ்த்தரமா பார்க்கறது இல்ல, தயவா பார்க்கறது. ஐயோ என்னால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யணுமே, கடவுள் என்னை பிளஸ் பண்ணி இருக்கிறாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. யாரை பார்த்தாலும் தயவா பார்க்கிறது. ஆனா மூடனும், வாசிங்க, மூடனுடைய உதடுகளோ அமைய விழுங்கும். மூடனுடைய வார்த்தை, இந்த உலக ஞானத்தை பெற்று ஒரு மனுஷன் செயல்படுறான்னா, தன்னை தானே தனக்கு குழியை வெட்டுவது போல ஆபத்தும் அழிவும் அவன் தேர்வு செய்யறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தை, ஏற்கனவே இந்த நாவின் வார்த்தை குறித்து நம்ம படிச்சோம். இன்னைக்கு நம்மளோட வார்த்தை மற்றவங்களை தூக்கி விடுதா, இல்ல மேல இருந்து இப்படி எட்டி உதைக்கிற மாதிரி மற்றவனை தன்னுடைய வாழ்க்கைய ஏற்கனவே பட்ட வேதனையில இருந்து இன்னும் ஆழமா நம்மளோட வார்த்தை நம்ம செயல்படுத்தணும். மூடனுடைய வார்த்தை, மூடனுடைய செயல்பாடு தன்னை அழித்துக் கொள்ளும் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, தெய்வீக ஞானம் பெற்றவன், a true wise person will make peace. எல்லாத்தோடையும் சமாதானமா அவன் சேர பார்ப்பான். உண்மையான ஞானம் உள்ளவன் சமாதானம் பண்ணிக்கொள்வான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடு உண்மைதான் இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் அவன் சமாதானமா போக பார்ப்பான். ஞானம் உள்ளவன் தான், தெய்வீக ஞானம் உள்ளவன் தான் எல்லாரோடு சமாதானமா போகக்கூடிய தன்மையை அவன் பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு பாருங்க, நீங்களும் நானும் நம்மளுக்கு நிறைய காரியத்தை குறித்து நம்மளுக்கு தெரியுது, தெரிய வருது. அந்த பயணத்துல, அந்த வாழ்க்கை பயணத்துல அதை குறித்து ஒருவேளை நீங்களும் நானும் அன்றாடம் அதுதான் நம்மளுடைய தொழிலாக கூட இருக்கலாம். சில சமயத்துல
நம்ம கிட்ட இன்னொருத்த அறிவு சொல்லும் பொழுது, சில ஐடியா சொல்லும் பொழுது, அது சமாதானமா நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப குறிப்பா பாருங்க, வாலிபர்கள் பெரியவங்க இடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, அது சரியான காரியமா இருக்கணும். சொல்லும் பொழுது உண்மைதான் நமக்கு வந்து ஏற்றுக்கிறோம். ஆனா சிந்தனை நமக்கு என்ன, நேற்று முளைச்ச காலம் நீங்க பேசுது பாரு. என்ன சொல்லாம சொல்றோம், அந்த காரியத்தை குறித்து, ஒருவேளை அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு எனக்கு தெரியாம, இப்ப ஏஐ எத்தனை பேருக்கு தெரியும்? ஏஐனா என்னது? இல்ல தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஏஐனா என்னது? ஜான் உனக்கு தெரியுமா? என்ன அப்படின்னா சேகர் உனக்கு தெரியுமா ஏஐனா என்னது? தெரியாதா? ஓகே. இப்ப ஏஐ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு உலகத்துல அதுதான் நடக்குது நிறைய. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. அதனுடைய ஸ்தாபகர் யாரு தெரியுமா? நான் தான் ரொம்ப துணிதரமா போயிட்டு இருக்கேன். ஓகே. அத செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் இலான் மாஸ்க். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து நான் பேசினா சரியா வருமா, இல்ல இலான் மாஸ்கே வந்து பேசினா சரியா வருமா? இல்ல இப்ப கம்ப்யூட்டர் குறித்து, கம்ப்யூட்டர் தயாரிச்சது யாரு? கம்ப்யூட்டர் ஸ்தாபகர், ஃபவுண்டர் யாரு? என்னங்க ஜவார்பாய் பிரியாணி, அதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, அது தெரியுது. பரமாஸ்ல திறந்திருக்காங்க ஜவார்பாய் பிரியாணிய. இப்ப அம்மா சொன்னா அதோட ரெசிபி வந்து அம்மா சொன்னா சரியா வருமா, ஜவார்பாயே வந்து சொன்னா சரியா வருமா? சில நேரத்துல எல்லாருடைய நமக்கு வந்து சமாதானமா போக முடியல. ஏன்னா உன்னை விட நான் என்ன சித்தவனா, நான் என்ன குறைவுபட்டவனா, நீ சொல்றது நான் கேட்கணும். இல்ல நீ என்ன பெரிய ஆளா, பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நீ சொன்னா நான் கேட்கறதுக்கு, சமாதானமா போறதுக்கு நமக்கு அந்த இடத்துல நம்ம வந்து இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த தெய்வீக ஞானம் நமக்கு வந்து இல்லைன்னா. அறிவு இருக்கு, மறந்துடாதீங்க, அறிவு இருக்கு. அந்த ஞானம் உங்களுக்கும் எனக்கும் பல நேரத்தில் இல்லை. அதை நான் குறித்து யோசிக்கும் போதுதான் இப்போதான் நான் வந்து புரிஞ்சு கொண்டேன், ஏன் சாலமோன் ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டேன். ஏன்னா கடவுளுடைய ஞானம் ஒருத்தனுக்கு வந்து இல்லைன்னா, அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கலாம், எல்லா அந்தஸ்தும் இருக்கலாம், எல்லா அறிவும் இருக்கலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில செய்யப்படுத்துகின்ற செயல்பாடு எல்லாம் கடவுளுக்கு விரோதமா இருக்கும். அதுதான் சாலமோன் செஞ்சார். எல்லாம் இருந்துச்சு, ஆனா தேவனுக்கு விரோதமா அவர் வந்து செயல்பட்டதை நம்ம வந்து பார்க்கணும். விக்கிராராதனை, பாவங்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஆதாமுக்கு ஏவா. எத்தனை மனைவி சாலமோனுக்கு? பரவாயில்ல, போய் ஆறாயிரம் ஒண்ணுக்கு மேல நான் சொல்றேன், 4000க்கு மேல. நினைக்கிறீங்களா ஒண்ணு வச்சு சமாதானமா நீங்களும் நானும் போனோம்னா கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். கலாத்தியர் அந்த ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது, எல்லாருடைய சமாதானம் நம்ம வந்து சொல்லும் பொழுது கடவுளுடைய அந்த குணாதிசயங்கள், கடவுளுடைய அந்த கனிகள் நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படும். தெய்வீக ஞானம் சொல்றீங்களே, தெய்வீக ஞானம் சொல்றீங்களே, எப்படி நான் வந்து பார்க்கிறது? கலாத்தியர் 5:22-23 தெய்வீக ஞானம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, காட்லி விஸ்டம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில இருந்து
புறப்படும். வாசிங்க கலாத்தியர் 5:22-23. சண்டே ஸ்கூல்ல படிச்ச வசனம் இது. ஆவியின் கனியோ அன்பு, அன்பு வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானமா நீ போவ, நீடிய பொறுமை, நீடிய பொறுமையா இருப்ப, தயவு, தயவு காட்டுவ, நற்குணம், நற்குணம், உனக்கு நல்ல குணங்கள் உண்டு, விசுவாசமா இருப்ப, சாந்தமா இருப்ப, இச்சை அடக்கம், கண்ட்ரோல், அந்த செல்ஃப் பிசிக்கல் கண்ட்ரோல், உணர்ச்சி கண்ட்ரோல் எல்லாமே உனக்கு வந்து இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 கனியும் இயேசு கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஞானம் வேணும்னா, உண்மைதான், இன்னைக்கு ஞானம் வந்து அது வந்து ஒரு மந்திர சொல் இல்லை, அது ஒரு சக்தி இல்லை. ஓகே, அதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வந்து எங்க போனோம்? அதனுடைய உரிமையாளர்கிட்ட போகணும். அதனுடைய குணம் படைத்தவர்கிட்ட நீங்களும் நானும் போகணும். பொறுமை வேணும்னா எங்க நீங்க போகணும்? சந்தோஷம் வேணும்னா எங்க போகணும்? சமாதானம் வேணும்னா எங்க போகணும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக ஞானத்தை பெற்றேன், தெய்வீக ஞானத்தோடு நான் செயல்படுகிறேன் என்று இன்றைக்கு பல தெய்வ பிள்ளைகள் தவறாய் புரிந்து கொண்டு தங்களுடைய அறிவினாலும் தங்களுடைய திறமையினால்தான் இன்னைக்கு வாழ்க்கை அதிகமா நடத்துறத நம்ம வந்து பார்க்கணும். உண்மைதான், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரிச்சாரு. ஓகே, நான் அதை நம்புறேன். ஓகே, குட். நான் மரித்தால் இன்றைக்கு நான் பரலோகத்துக்கு நான் போவேன், அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. செகண்ட் கமிங்கை பத்தி பாஸ்டர் ஜேம்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாரு, முடிச்சிட்டாரு. 1000 வருட அரசாட்சி, ஓகே, உபத்திரவ காலம், எப்ப இயேசு வருவார், எப்ப அவரோட நம்ம வந்து போவோம். நீங்களும் நானும் ஒரு முடிவு பண்ணியிருப்போம் நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு. 1000 காலத்துக்கு நான் போக மாட்டேன், சாத்தானோட உபத்திரத்துக்கு நான் போக மாட்டேன், அதுக்குள்ள இயேசு வந்துருவார், நான் போய் வாழ்ந்துருப்பேன். ஓகே, நம்ம சில சமயத்துல எல்லாரும் முடிவு பண்ணியிருப்போம், அவர் மறுபடியும் வராராம், மறுபடியும் நான் வந்து இந்த புத்திரி வம்சாவே நான் ஆட்சி பண்ணுவேன், நம்ம எல்லாம் முடிவு பண்ணிருப்போம் இல்ல. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு தேவனுடைய ஞானத்தை பெற்று இன்னைக்கு நம்ம வந்து செயல்படுறத, அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு எனக்கு வருது. ஞானம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு காரியம் நான் சொல்றேன், தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா ஞானம்னா, இப்ப பாருங்க, பொதுவா பரீட்சை வந்துருச்சுன்னா படிக்கவே மாட்டாங்க. ஓகே, படிக்கவே மாட்டாங்க. நாளைக்கு பரீட்சைனா இன்னைக்கு இந்த பிரேயர் இருப்பாங்க, ஆண்டவரே நாளைக்கு பரீட்சை வருது, உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, படிச்சதெல்லாம் நான் ஞாபகப்படுத்தணும். நீ தாங்க படிக்கலையே. கடவுளுடைய ஞானத்தை கேட்க மாட்டாங்க. என்னன்னா இவங்க படிச்சத இவங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வரணும்னு கடவுளுக்கு ஞானம் கேட்பாங்க. அது வந்து ஒரு சக்தி, அது ஒரு ஆவி, அது ஒரு செயல்பாடு போல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நீங்களும் நானும் தவறா புரிஞ்சு. கடவுளுடைய ஞானம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? வாசிங்க நீதிமொழிகள் 1:7, இது பார்த்து முடிப்போம். கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய ஞானம்னு நம்ம வந்து சொல்றோம். நீதிமொழிகள் 1:7 இப்படியாக கடவுளுடைய வசனம் சொல்றது. மறுபடியும் படிங்க. போதும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். நீங்க கேட்க வேண்டாம் கடவுள் இடத்துல. சாலமோன் கேட்டாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும்
ஞானம் வேணும்னா என்ன வேணும்? உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக ஞானம் வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ கடவுளுக்கு நீ பயப்படும் பொழுது உனக்கு ஞானம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, ஞானத்தை கேட்கிறோம் கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு, என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஆனா அந்த முதல் பகுதி இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்னைக்கு ஈஸியா போச்சு. இன்றைக்கு தேவ ஜனங்கள் கடவுளுக்கு பயப்படுறதுன்னா ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டாங்க. கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்னங்க? அவருக்கு கீழ்ப்படிகிறது, அவரோட சித்தத்தை செய்யறது, அவருக்கு பிரியமானதை செய்யறது, அவரை கனப்படுத்துறது, அவரை மகிமைப்படுத்துறது. பரிசுத்த ஓய்வு நாளே பரிசுத்தமா ஆசாரி என்றே நம்ம சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இருந்தனா எங்க இருக்கு உனக்கு தேவ பயம்? சொல்லுங்க, எங்க இருக்கு உனக்கு தேவ பயம்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இந்த சிம்பிளான அந்த பயமே நமக்கு இல்லாம இன்னைக்கு போகுது. சபையில நம்ம அமர்ந்து எத்தனை பேர் நம்ம நடுக்கத்தோட உட்கார்ந்து இருக்கோம்? ஏன்னா என்ன நம்மளோட கான்செப்ட்? இயேசு பாவிகளுக்காக வந்தாரு, ஏழைகளை நேசிக்கிறாரு, அவர் இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், தயவு உள்ளவர். அவரை கீழே கொண்டாந்து வச்சு இன்னைக்கு நம்மளோட சரிசமமா நம்ம பார்க்கிறோம். உண்மைதான், கடவுள் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் தான். ஆனாலும் நம்மளுடைய தேவன் கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர் என்று பல நேரத்தில் நீங்களும் நானும் மறந்தோம். அதனாலதான் அந்த தேவ பயம் நமக்கு இல்லை. நீங்களும் நானும் கடவுள் இடத்துல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு உன் வாழ்க்கையில வெளிப்படும். எப்பொழுது? கடவுளுக்கு நீ பயந்து நடக்கும், அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும் பொழுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவ பயம் நமக்கு இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவ பயத்தோட இன்னைக்கு நம்ம வாழ்றோம். இன்றைக்கு உலக அறிவை, உலகத்துடைய ஞானத்தை தான் இன்னைக்கு நம்ம தேடிக்கொண்டு போறோம். உலகத்தினுடைய ஐடியாஸ், இந்த காரியம் சால்வ் பண்றதுன்னா இங்க போனா ஒரு பதில் எனக்கு கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு தேவ பயம் இருந்துச்சுன்னா, அது நம்மளோட வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுன்னா, அந்த எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஞானத்தை கடவுள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஜெபம் செய். நல்ல ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே, பல நேரத்தில்
தேவ பயம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு வருகிறோம். நீர் அன்புள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் தயவுள்ளவர். உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் நன்றி. உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதற்காக நன்றி. எங்களுடைய பாவத்தினாலேயும் எங்களுடைய தப்பிதங்கள்னாலேயும் நீர் எங்களை சரி கட்டுகின்ற தேவன் அல்ல, மாறாக எங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறீர். அதே சமயத்தில் ஆண்டவரே, நீர் நீதியுள்ள தேவன், நீர் எரிச்சல் உள்ள தேவன். அந்த தெய்வ பயத்தை நீர் எங்களுக்கு தாரும். தெய்வ பயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை ஞானமாய் நாங்கள் நடத்த, எங்களுடைய ஊழியங்களை ஞானமாய் நாங்கள் செய்ய, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஞானமாய் நடத்த, எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகின்றது என்று நாங்கள் அந்த மனத்தாழ்மையும் பொறுமையும் நிதானத்தையும் எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஆமென். இறுதி பாடலுக்கு எழுந்து நின்று கடந்து செல்வோம். கேட்ட தேவ செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலாக அதிகாலையே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you.
ஆண்டவரே, தொடர்ந்து முடிய கிருபையினால எங்களை நடத்துங்க. பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது மெய்யாகவே உடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கியது. எங்களுடைய சுய இன்பத்துக்காகவோ பெருமை பாராட்டுவதற்காகவோ ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த தாழ்ந்த மனதை எங்களுக்கு கொடுக்கும்படி எல்லாரிடத்திலும் நாங்கள் சமாதானமாய் போக கர்த்தருடைய குணாதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாங்கள் வெளிப்படுத்த கிருபை பாராட்டும். உங்களுடைய ஞானத்தினால் எங்களுக்கு நிரப்பி நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்